அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா முஹர்ரம் மாதத்தில் இந்த ஒரு சூறாவை நீங்கள் நியத்தை வச்சு ஆரம்பிச்சுக்கோங்க. 666 முறை ஓதணும். எப்படியெல்லாம் ஓதணும் அப்படிங்கிறதை சொல்கிறேன். முதல்ல அந்த சூறாவுடைய சிறப்பு என்ன நியத் வைக்கணும், எப்படி ஓதணும்னு பார்த்துடலாம். நம்ம அந்த சூறா தான் பார்த்திங்கன்னா சூரா இக்லாஸ். நம்ம இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வருஷத்துடைய ஆரம்ப மாதமாக இருக்குது. ஆரம்ப மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம செய்யக்கூடிய அமல்கள் இந்த வருஷம் முழுவதும் நமக்கு பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த ஆரம்ப நாட்களில் நீங்கள் நிறைய நல்ல அமல்கள் செஞ்சுக்கோங்க. அது பார்த்திங்கன்னா வருஷம் முழுவதும் உங்களுக்கு துவா கபுலாகும், பரக்கத் கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். எல்லாமே அல்லாஹ்வுடைய கிருபையில் உங்களுக்கு ஆரம்ப நாட்களில் செஞ்சாவே போதும், கடைசி வரை கிடைக்கும். இப்படி இருக்கும்போது இந்த நாட்களில் நம்ம செய்யக்கூடிய அமல்கள் ரொம்ப பிரத்யேகமான அமல்களாக இருப்பது அவசியமாக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நம்ம திக்ரிகள் துவாக்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். அதில் இந்த இக்லாஸ் சூறாவுக்கும் நிறைய சிறப்பு இருக்குது. அதை எப்படி ஓதணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த சூறாவுடைய சிறப்பு என்ன தெரியுங்களா? யார் ஒருவர் இக்லாஸ் சூறாவை ஓதுறாங்களோ நியத் வச்சு, அவர்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய துவாக்கள் எதற்காக நியத் வைக்கப்படுதோ அந்த நியத்து கபுலாக்கப்படும். நீங்கள் எவ்வளோ வேணால் நியத் வச்சு ஓதி பாருங்கள், எத்தனை நியத் வச்சாலும் உங்களுக்கு கபுலாகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா யார் இந்த சூறாவை ஓதுறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய அருளும் நேசமும் கிடைக்குது. அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான் இந்த சூறாவை ஓதுவதின் காரணமாகவே. அப்போ நீங்கள் இந்த சூறா ஓதுவதனால அல்லாஹுடைய நேசத்தை பெறுகிறீங்க. அதே போல் இந்த சூறா வறுமையை போக்கும்னு சொல்லப்பட்டுள்ளது. தரித்திரத்தை நீக்கும், கஷ்டம் நீங்கும், கவலை, வருத்தம், துன்பம், துயரம் அனைத்தையுமே போக்குறதுக்கு இந்த இக்லாஸ் சூறா ரொம்ப முக்கியமாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இக்லாஸ் சூறா ஓதுவதனால என்ன சிறப்பு பாருங்கள். நபி அவர்கள் சொன்னாங்க, இக்லாஸ் சூறாவை 3 முறை ஓதுவது ஒரு முழு குரானை ஓதி முடித்த நன்மை கிடைக்குதுன்னு இருக்காங்க. அப்போ 3 முறை ஓதுனாவே ஒரு குரான் ஓதுன நன்மைனா, இன்றைக்கி நம்ம 666 தடவை ஓதுறோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு 222 குரான் ஓதுன நன்மை நமக்கு கிடைக்குது. ஏன்னா 3ல் ஒரு பங்கு தானே. அப்போ 6 தடவை ஓதுனோம்னா 2 தடவை என்ன கிடைக்குது, நமக்கு குரான் ஓதி முடித்த நன்மை கிடைக்கும். சுபஹானல்லாஹ். இந்த முஹர்ரம் 10 நாட்கள்லேயும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நியத் வச்சு ஆரம்பிச்சுக்கோங்க. ஆரம்பித்து நீங்கள் தொழுகை இருந்தாலும் ஓதலாம், தொழுகை இல்லாட்டினாலும் ஓதலாம், ஒழு இருந்தாலும் ஓதலாம், ஒழு இல்லாட்டினாலும் ஓதலாம், பகல்லையும் ஓதலாம், இரவுலையும் ஓதலாம். அப்படி பார்க்கும்போது நீங்கள் யார் வேணால் இது ஓதலாம். எல்லாருக்கும் குல்ஹுவல்லாஹு சூரா ஞாபகமாக இருக்குமில்ல, தெரியும், மனப்பாடமாக தெரியுமில்ல. அதனால் இது ஒரு எளிமையான அமல். 10 நாளுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, முடிச்சுக்கணும். அப்போ 10 நாளைக்கு என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஆரம்பிக்கணும்னா நீங்கள் எத்தனாவது நாள் பார்த்தாலும் சரி இதை ஆரம்பிக்கலாம். ஏன்னா சில சமயம் நம்ம முதல் நாளே நியத் வைப்போம். சில சமயம் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3-4 நாள் கழிச்சு தான் என்ன பண்ணுவோம், ஞாபகம் வரும், அச்சோ நம்ம விட்டுட்டுமேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிப்போம். நீங்கள் எப்போ வேணால் ஆரம்பிக்கலாம். நீங்கள் 666 தடவை நியத் வச்சு என்ன பண்ணுங்கள், குல்ஹுவல்லாஹு சூறாவை நான் இந்த முஹர்ரம் 10 நாட்கள்லேயே ஓதி முடிப்பேன்னு சொல்லிட்டு நியத் வச்சு ஆரம்பிச்சுக்கோங்க. ஆரம்பிச்சுட்டு உங்களுடைய பெரிய பெரிய தேவைகள்லாம் இருக்குல்ல, அதை என்ன பண்ணுங்கள், முன்னிறுத்தணும். நம்ம எந்த விஷயம் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கோ, நமக்கு சின்ன சின்ன தேவை நிறையா இருக்கும், ஆனால் பெருசாக இருக்கும் பாருங்கள், நமக்கு இது நடந்தால் தான் நம்ம லைஃபே நல்லா இருக்கும்ன்ட்டு அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய தேவைகளை எடுத்துக்கோங்க. அது எத்தனை வேணால் சரி, அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதெல்லாம் மனசில் நியத்து வச்சு துவா செஞ்சுக்கோங்க. யா அல்லாஹ், நான் குல்ஹுவல்லாஹு சூறாவை இந்த நாட்களில் ஓதுறேன், இதன் பரக்கத்தால் என் துவாக்கள் கபுலாயிடணும், அதுவும் இந்த நாட்களில் அதிக நன்மை செய்த நன்மையும் நமக்கு கிடைக்கணும், அதே போல் குர்ஆன் ஓதிய நன்மை எனக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு உன்னுடைய அன்பை கூட அருளை கூடன்னு சொல்லிட்டு நியத்து வச்சு, அதன் பாக்கியத்தால் என் தேவைகளை இந்த தேவைகள் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது, அதை எனக்கு கண்டிப்பாக நீ இந்த வருஷம் நிறைவேற்றி கொடுத்துருன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆரம்பிச்சிடணும். ஆரம்பிச்சுட்டு எப்போ ஆரம்பித்தாலும் சரி அதிலிருந்து 666 கணக்கு வர்ற மாதிரி நியத்து வச்சு பிரித்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருங்க, ஓத ஆரம்பிச்சிருங்க. ஒரே நாள்லேயே ஓதி முடிக்கலாம், 10 நாள்லேயே ஓதி முடிக்கலாம். ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா நீங்கள் தொழுகைக்கு பின்னாடி ஓதுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம என்னதான் பிரித்து ஓதணும்னு ஆசைப்பட்டாலும் மறந்துடுவோம். அதனால் என்ன பண்ணலாம், நீங்கள் தொழுகைக்கு பின்னாடி கணக்கு வச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி 15 முறை ஓதுனீங்கன்னு வச்சுக்கோங்க. 5 நேர தொழுகைக்கு பின்னாடி உங்களுக்கு என்ன ஆயிரும்னா 75 முறை ஆயிரும். அந்த மாதிரி நீங்கள் நியத்து வச்சு ஓதுனாவே என்ன பண்ணலாம், 10 நாளுக்குள்ளே கண்டிப்பாக 666 தடவை ஓதி முடிச்சிட முடியும். இல்லை கையோடு என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு தடவை ஓதி முடிக்கும் போது நீங்கள் துவா செஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு தடவைனா என்ன அர்த்தம்னா, ஒரு தடவை குல்ஹுவல்லாஹு சூறா ஓதணும்னு துவா கேட்கணும்னு அர்த்தம் கிடையாது. இப்போ நான் காலையில் ஓதியிருக்கேன்னா, காலையில் ஒரு 50 தடவை ஓதியிருக்கேன், 20 தடவை ஓதியிருக்கேன்னா, ஓதி முடித்த உடனே என்ன பண்ணணும், நம்மளுடைய ஹாஜத்துக்களை துவா செஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நான் சாயங்காலம் ஓதுறேன்னா சாயங்காலம் நான் ஓதி முடிச்சதுக்கப்புறம் துவா செஞ்சுக்கணும். அந்த மாதிரி இந்த 10 நாளில் எப்போயெல்லாம் ஓதுறீங்களோ, எவ்வளோலாம் ஓதுறீங்களோ, ஓதி முடிச்சதுக்கு
முடிச்சதுக்கு பிறகு வந்து என்ன பண்ணிக்கோங்க, துவா செஞ்சுக்கோங்க. ஒரே எண்ணிக்கையில் தான் ஓதணுன்ட்டு இல்லை, பிரித்து எப்படி வேணால் ஓதிக்கலாம். இப்படி நீங்கள் நியத் வச்சு அந்த சூறாவை ஆரம்பித்து பாருங்கள். நீங்கள் ஓதி முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய தேவை என்ன ஆயிடும், நிறைவேறும். பல தடவை எனக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இதை ஓதி எனக்கு பலன் கிடச்சிருக்கு. நான் ஆரம்பித்து முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த காரியம் வந்து பார்த்திங்கன்னா மிக விரைவாக எனக்கு நடந்திருக்கு. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் நியத் வச்சு ஓதி பாருங்கள். அதிக நன்மையும் கிடைக்கும், தேவையும் நிறைவேறும். இந்த நாட்களில் நன்மையும் முக்கியம், தேவையும் நிறைவேற்றிக் கொள்வது முக்கியம். வருஷத்துக்கே ஆனால் பரக்கத்தாக இது அமையும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் உங்களுடைய துவாக்கள் அனைத்தையுமே ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டு வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி முஹர்ரம் மாத அமல்களை பார்த்து வாங்க.